கண்ணழகா பார்த்துட்டு தூர தலைவருக்கு போனா அக்கா என்ன கேட்டாங்க. கண்ணழகா பார்த்துட்டு கண்ணன் இதுக்கு கேட்டாங்க. பூக்களமா பார்த்துட்டு மோடிக்கு போறாக்கா என்ன கேட்டாங்க. பூக்களமா பார்த்துட்டு மோடிக்கு போற கேட்டாங்க. பல்லழகா பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு மினிஸ்ட்ரி போற கேட்டாங்க. பூச்சாரி கூட வச்சிருந்தேன். நான் இத்தனை பத்தி வச்சிருந்தேன். என்ன காய்ச்சல் இருக்குது படம் இருக்குதுன்னு என்ன வாத்தியப்பா. அந்த கடங்கார புண்டை வாயினுக்கு கொடுத்திய கொடுத்த எப்பவா கல்ல குடிக்கிறான். என்ன கமிதி பட்டுருவாங்க கமிதி பட்டு அப்ப வச்சாராய்ச்ச குடிக்கிறான். என்னை செவத்தோட சாச்சி வச்சுட்டு அப்பா அப்படின்னா அப்படின்னா தலையால தண்ணி குடிச்சேன்ன தலையால தண்ணி குடிச்சேன். கொழலுக்காரனு கட்டிக்கிறேன்னு ஆமா அவனெல்லாம் கட்டிக்காதாயா. படத்துல இருக்கிற ஓமுக்கு சாட்டங்கிறான். இந்த மொத்தலக்காரன் கட்டிக்கா ஆமா கப்புன்னு இருங்க. என்ன அப்படி சத்தம் போடுறீங்க? இந்த மத்தாலக்காரன் கட்டிக்கா ஒரு பீடிச்சுக்கிட்டு குடிக்க மாட்டான். ஒரு கள்ளிச்சாராக்கி குடிக்க மாட்டான். நல்லா மத்தால அடிச்சு ஜோறு போடுவான். கட்டிக்கா கட்டிக்கான்னு கட்டி வச்சுட்டு குண்டு வாய் குடிச்சுட்டு கூத்தியா 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 பட்டியா கூத்தியா ஒரு கள்ளிச்சாராயம் குடிக்க மாட்டான். எதுக்குமே போறதில்ல. பீடி சிகரெட் எதுவுமே கிடையாது. ஆனா கெட்ட பழக்கம். நல்லா வச்சு பழைப்பா. அப்படி மத்தால் அடிச்சு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறா. அப்படி உனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் துளத்த. அவன் பொண்டாட்டி போவ பொண்டாட்டி என்ன போக்குறியா ஒரு சொல்லுக்கு சொல்ல கண்டார ஒளி விடுத கூத்தியா கூத்தியாப்பா முட்டிக்காலா பாரப்பா பாரக்கா பாரக்கா அந்த கூத்தியா சக்கல் சொல்லி கொடுத்துருக்கா மரத்துல இருக்கிற குரங்காடுமே கண்டார ஒளி மானமே ஐயோ வந்துட்டியா இந்த பிள்ளையை பத்தி இல்ல இவன் மேல ஒரு நிபந்தனை 1 லட்சம் ரூபாய் பெத்தவனுக்கு பரிசு ஏத்தாரேன். 1 லட்சம் ரூபாய் பணம்டா. அப்படியா? இந்த பிள்ளைய முட்ல என்கிட்ட விட்டுறேன்.
எங்கேயோ கொண்டு போ. இதை என்ன செய்யறேன்னு கேளு. என்ன செய்யற? எங்க பள்ளத்துல பெரிய கரை, அந்த கரையை கட்ட 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 இடிஞ்சே போகுது. நேற்று தான் சொன்னாங்க, ஒரு நரபலி கொடுத்தா மனிதக்காவ இந்த கரை நின்னுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நாளைக்கு காலையில 9 மணிக்கு மேல காவு. சரி போ போ கூடி. யாரோட காவு கொடுக்கல? ஏய் போட்டா போட்டியா போட்டியா யாரு காவு கொடுக்கல? ஏய் பாக்கெட்ல வத்த கூடி. நான் என் பரிசு கட்டா. நான் என் பரிசு கட்டா வாய்ச்சத்த பூச்சி. நான் பூச்ச கட்டதானே. டேய் உன்ன ஓங்காரி கொண்டு போவ. இது வாய்ச்சத்த பூச்சி. பூச்சி வச்சு பழகி குடுத்துட்டாங்க. டேய் உன்ன வாயா. நீ தானே என் பரிசு கட்டா. என் பிரச்சனை வீணால விட்டு வாய்ச்சத்த பூச்சி கட்டு. உண்டா வாயா மகளே. பாரு அந்த ஆள் பாரு வாயால ஓட்டணும். அந்த சக்கரை அந்த சவுச்சல் அது ஒரு என்ன பண்றது? அது இல்லே பூத்தியால கண்டுக்கிட்டா புண்ட வாயில இதுவே வாச்சு. எப்பா ஏமா எப்பா என்ன மகளே? அவங்கிட்ட போக மாட்டேன். நான் யாருக்கிட்ட போட்டோம்? அம்மா யாரு அது கிளம்பினது? கிளம்பிதான் இதுல இருக்கிற வாங்க. ஏய். சரி அங்கெல்லாம் போக வேண்டாம். நான் சொல்ற இடத்துல போய் எல்லாம் தண்ணி விடணும். அதாவது ராணியம்மா வரும். ராணியம்மா இடத்துல போய் அவ வந்து என்ன வேலை சொல்றாளோ அந்த வேலையை காட்டி நல்லா இருமா. சரிப்பா ராணியம்மா வருதா? ஆமா. ஏய் புண்டவாயா நீ என்ன பாக்கற அந்த சக்கரை பாரு. மான மரியாதை கடிச்சு போடும் பாட்டிங்க அது மேடம்னு கூப்பிடு. அண்ணா பண்டிகாரே உங்களை தாங்க. அண்ணா இப்படி தீராத இருக்கு தெய்வ சபை முன்னிட்டு வருகிற போது இப்பேற்பட்ட சபையில நல்லதா ஒரு பெண் வேணுமானா என்கிட்ட பேசுறதுக்கு. அண்ணா நான் இந்த தமிழ்நாட்டையே பூரா சுத்தனேன். இவ்வளவு அழகா இல்லன்னு சொல்லி சரி பெண்ணாகர பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருந்தோம். பஸ் ஏறலாம்னு அப்படியா? அங்க பச்சை பேப்பர் நக்கி பச்சை பேப்பரை சரி பச்சை பேப்பரை பொறிக்கிட்டு இருந்தா சரியான அழகு. அப்படியா? அவளாட்ட அழகா நான் இந்த இந்தியாவிலையும் பார்க்கல. அவளை கூட்டி நிறுத்திருக்கிறேன். அழகா சரியான அவள். நல்லா பேசுவலா? பேசுவா. அப்படி சொல்லுவாமா? உலக ஐசுடா டயானா கரெக்ட் சொல்றோம். அண்ணா குணமனமலாம் எப்படிடா? நாய் கடிச்சா 48 ஊசி. சரி இந்த தேவடியா கடிச்சானா ஊசி முன்ன மறந்த முன்ன மறந்தான். ஓஹோ நாய் கடிச்சா தொப்புளே சுத்தி 48 ஊசி போடுவாங்க. இந்த தேவடியா முட்டை கடிச்சா ஊசி இல்லையா? எங்க அண்ணா பெரியடா உன்னை நம்பி நான் போய் பார்க்கறேனா? சுவாமி ஈடு கட்டவளே மாலை கட்டவளே சூடு கட்டவளே சோழ கட்டவளே ஆக மொத்த தேவடிய முண்டை நீல வந்து மேலே ஏற நீல ஒரு பொம்பளையா? யார பேசுறீங்க? அடி உன்னே தாண்டி அட ஆறு பாத்தி அடி யாரு காட்டு போற சக்கரத்தி சோழ காட்டு போற சக்கரத்தி ஒரு மூணு மேல் முடிச்சாங்க மினிப்பு கோயில் பூச்சி யார் சக்கரத்தி ஏன் பரிச்சனை பாத்துக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டு உன் பிரச்சனை பாருங்க 30 வரைக்கும் உங்க பிரச்சனை சாமம் தான் அடுத்தோட கட்டு
தேவடியா சக்காலத்து யாக்கா ஆறு காலில் இருக்கிற பிய யாரு காலில் கடிக்கிறது ஏடி காலில் போட்டு எடுத்து தலையில போட்டு 30 வருஷத்துக்கு பிரச்சனை மாதிரி தமிழ்தான் கூட நம்ம மூத்தர் விடுற இடத்த கண்டுபிடிக்க மாட்டாங்க தேவடியா சக்காலத்துங்கிறாக்கா சக்காலத்து இதுல வாசிப்படும் தேவடியா சூடல உங்களுக்கு வெக்கல ஏண்டி ஏண்டி பானல ஏன் எவ்வளவு பிரச்சனை கைப்பிடிச்சு எந்த சக்காலத்து எந்த சவுத்தானுக்கிட்ட அடியாங்க நீ சொல்லக்க ரோசம் இல்லைன்னு கேட்க ஏடி புடவை எடுத்து மாடு போறே துப்பத்த முண்டா அப்படி சொன்னா போட்டு போறது ஏன் ஏடி அங்கே போட சொன்ன நீ தானே மேல போட சொன்ன ஆமா என்ன ஒரு ஜனத்தை பார்த்து மூட மாட்டேன் சடத்து முட்டா ஏடி அவரை மூடி போட்ட வாயா மெண்டுக்காரன வந்து கூத்து பாப்பா நீ சக்காத்தி சனத்தை மூட சொன்ன அப்படியா ஆமா உனக்கெல்லாம் புடவை கட்ட தெரியுமா தெரியாதா அறியாப்பிள்ளைக்கு தெரியாத பிள்ளைக்கு கட்டு விட்டு காட்டுல சொன்னா ஆமா நீ எல்லாம் உருட்டி கட்ட மாட்டேன் அப்படி சொன்னா கட்டுறேன் ஏண்டி அதுக்கா பேசுற ஏடி அப்படி கட்டுறது இல்லன்னா அறியாப்பிள்ளைக்கு தெரியாத பொம்பளை பிறந்தா அடக்குடக்குமா எப்படி கட்ட தெரியுமா புடவை நல்லா கட்டு முத என்ன செய்யணும் என்ன பண்ணும் முத கொசரம் கொள்ளணும் கொசம் பிடிக்கணுமா முண்டை கொசம் கொண்டாடி உடனே கொசரம் கொள்ளி சரி அடக்குடக்குமா கொசரம் கோழி எப்படி கட்டு ஒப்பமா கட்டணும் எப்படி கட்டுட்டு கட்டுறீங்க வருது சக்காலத்து ஏண்டி நானும் உன்னாட்ட ஒரு பொம்பளை தான் நானும் மூக்க முளையும் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் எத்தனை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க இருக்குது இப்படி எல்லாம் பாரு குறும்புக்காரெல்லாம் நிறைய இருக்கிறாங்க நான் எப்படி மறைச்சபடி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னடி திறந்து விட்டுக்கிட்டு தெரியலங்கிறியா போங்கடி சக்காலத்துங்களா எங்க பாட்டி என்ன கடையை கடிச்சு புத்தி பழக்க வச்சுக்கிறேன் எப்படி என்னடி சக்காலத்து நீங்க எல்லாம் பிள்ளை வளர்த்துறீங்க என் புண்டையில இந்த பிள்ளைங்க நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தா சாக்கிட்டு பார்த்துருப்போம் இந்த அளவுக்கு துணி பார்த்துருப்போம் இந்த பாடி பார்த்துருப்போம் பொட்டா பொழுது காட்டு வேலையை செஞ்சு விட்டு பொழுதோட வந்து புடக்கல்லியில மூஞ்சி மூளையெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டு தொட்டில் இருக்கிற குழந்தைய எடுத்து நாங்க பால் கொடுத்தோமா வவுத்து கம்மன்னு வவுத்து குடிச்சுக்கோ அந்த காலத்து ஆம்பளைங்க 6 அடி 7 அடி முதலாளி ஓக்க வந்தாங்க நீங்க என்ன கப்பல வளர்த்துறாங்க சனி முடிச்சாலவே இந்த அக்கா உள்ளொன்னு போட்டு கட்டிக்கிறாங்க மேல ஒண்ணு போட்டு கட்டிக்கிறாங்க போனது காட்டுல வேலைக்கு மூஞ்ச விட்டு கழுவுறீங்க தொட்டில் இருக்கிற குழந்தைய எடுக்கிறாங்க சரி குழந்தை வாயில கொண்டு போய் வைக்கிறாங்க அது வேறு கவிச்சு அடிச்சுக்கிட்டு பாலை கொமிட்டி கக்கி விடுது அப்புறம் பிரசமா இருக்கு செலவு பண்ணி வைக்கிறாங்க வா குழந்தை பாலை கக்கி விட்டு கிடக்குது வா ஒரு எந்த எடுத்துட்டு போடலாம் வா ஊசி போட்டு விடலாம் இந்த பையனுக்கெல்லாம் பாட்டில் பால் வாங்கி தான் ஊசி வளர்த்தேன் எங்களாட்ட அந்த காலத்து பொம்பளை சோறு பிள்ளை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமை பெருமை அப்படியா ஏண்டி அந்த காலத்து பொம்பளை சோறு தின்னன்றே அப்பேற்பட்ட சோறு என்னடி சோறு தின்ன நானும் அந்த அக்கால ஒரு சோறு பொம்பளைங்க சரி பெரிய காப்பெல்லாம் நம்ம சாமி குத்துவோம் சாமி சோத்தை ஆக்கி தாங்கடையில ஆப்பாப்பியா மூட்டு வச்சுட்டு பாட்டில் ஒரு கீரை போய் ஒரு மடி விட்டு வருவோம் ஆட்டுக்குட்டிக்கா இல்லடி கடையிறதுக்கு கீரையை கடைஞ்சி 2 சாம சோத்தை போட்டு 2 கேள்வி ஊற்றி அவுத்துக்கு சாப்பிட்டோம்னா பெரியக்கா நம்மளுக்கு ஒவ்வொரு மூலம் சோடு வரும் கேடு பாரு அந்த அக்கால அப்புறம் என்ன பண்ணுவேன் பெரியக்கா ஒரு முளையில பால் குடிக்கும் அந்தாண்ட ஒரு நம்பிச்சுன்னு குழந்தை விட்டுருவோம் நாங்கெல்லாம் நெறி கட்டுக்குச்சுன்னு பெரியக்கா செவுத்து மேல பீச்சு விடுவோம் நீங்க என்னக்கா சோத்தனை போல வளர்க்குறாங்க சோச்சீட்டுல சும்மா அரிச்சு போடுறாங்க அப்படின்னு சோச்சீட்டு சோத்து வாங்கி திங்கிறாங்க எல்லாம் அப்படி சுருங்கி போய் கிடக்குது குழந்தைய எடுத்து பால் கொடுக்குறாங்க அது மூளை தெரியாத நெஞ்சு கொடுக்கணும் கொடுக்கட்டியா இந்த பையனுக்கெல்லாம் பாட்டு பால் வாங்கியா தான் ஊசி வளர்த்துருவோம் ஏண்டி டீசலி ஏண்டி அம்மா ஏண்டி நாங்க இந்த காலத்து பொம்பளை எவ்வளவு ஊக்க பாக்குறங்க நீ ஏண்டி தீஞ்சு போன தீசல் எடுக்கிறீ ஓ அந்த காலத்து பொம்பளைங்கிறியே அந்த ஆயா கூட ஒரு ஆம்பளை ஒரு அரை விட்டா பெரசிக்கிட்டு கீழே விழுந்து போயிருவாங்க நீ ஏண்டி காஞ்சி போன கருவா ஆண்டி அதை ஏண்டி ஏண்டி அதை ஏன் என் குட்டிக்கார கூத்தியா அப்படியா அப்பேற்பட்ட புண்ணியவாள மகராசு யாரு அப்புறம் பெத்தாலக்காரனே என் புண்டக்காரன் பூச்சியானே தெரியுது பாரு ஏண்டி
மத்தளக்கார மூஞ்சிக்கு உன் மூஞ்சிக்கு ஏணி வச்சு எட்டுமா? அப்ப அவன் தெரியாத லவ் பண்ணி விட்டுலி கூச்சன்னு அலையறாங்க. நம்ம பிரச்சனை பார்த்துக்கிட்டு நம்ம மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு மேட்சின் வேலைக்கு கொத்து வேலைக்கு போனேன். இந்த கொத்து மேய்ச்சிங்க தனிமட்டு கொடுத்துக்கிட்டு செங்கல் எடுத்து கொடுத்துக்கிட்டு சொன்னாங்க. அப்புறம் வரியா ஒரு நாளைக்கு ஊட்ட வேலைக்கு ஒவைன் கல்லு போலாம். என்ன சொன்ன? 6 ஒவைன் கல்லு கூப்பிடுறேன். மகளிர் சங்கத்தில் தலைவி பேச்சு குடிச்சு விட்டுருக்கணும். அப்படியே சொத்தப்பள்ளி வரமாட்டேங்கிறியா அப்படின்னு களவு கலக்க மண்ணல்ல சல்லி போட்டாங்கடி. ஒரு நாளைக்கு 50 மூட்டை 60 மூட்டை களவு கலக்கிட்டு அப்படி அழைச்சு போயிட்டு. ஏண்டி வாரத்துல 7 நாள் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கூலினா 2100 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிறந்து அடை கொடுக்குமா ஒரு பாவாடை எடுத்து கட்டப்பட்ட? அடி சக்காச்சி நானும் பாவாடை கட்டிக்கிட்டு தாங்க சார்த்தமால் நின்றுட்டாக்கா கடவு தூள் கொடுத்து கொடுந்தனா கீழு கட்ட மேய்ச்சிருங்க கொச்சுக்காரு. பொழுது ஆகி போச்சா கலவையில அப்படியே கிடக்குதுன்னு கரண்டிலும் வாரி செவுத்துக்கு அடிச்சாங்களே. நான் சார்த்தமால் நின்றுகிட்டு போய் களவு தூக்கி கொடுத்து கொடுந்தேன். அண்ணாந்து பார்த்தாங்க அங்க ஒரு ஓட்ட தெரியுதாட்டங்குது. அப்படி கலவி வாரி சப்புன்னு அடிச்சு விட்டாங்க. சரி அதனாலதான் கட்டி போட்டுக்கிற இந்த கொத்துக்காரர் அப்படித்தாக்கா பண்றாங்க. பல்ல கெஞ்சிக்கிட்டு இருந்தா ரூமுக்குள்ள வேலை கொடுக்குறாங்க. இல்லன்னா நம்மளாட்ட கிளவி இருந்தா போய் ஆயா அந்த சல்லியல்லு அந்த மண்ணடி கொட்டு அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஏன் ஆளுக்கு 100 200 கொடுத்தா 10 20 கொடுக்க மாட்டாங்க. ஏய் இங்க பாரு. ஆமா நீ என்னோட தோழி பெண்ணு தானே? நான் என்ன வேலை சொல்றேன்னா அந்த வேலையெல்லாம் செய்யுதானே? நம்ம 2 பேரும் பேசக்கூடிய வார்த்தையில போனால் போட்டோம். நம்ம 2 பேரும் ஒத்து போயிடல மாட்டி. அப்படி இருந்தாலும் இருக்கட்டும்.